பொலியோ பொலி பொலியம்மாதாயே பொலி பொலிதாயே ஒய்யா 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 ஹோ. வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன எல்லாரும் கிராமிய மனம் மணக்க இதில் பட்டுடுத்தி எல்லாரும் இருக்கிறீங்களா என்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. உண்மையில் கிராமிய இசை என்றால் அதில் ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையில் ஒரு அசைவு இருக்கும், அந்த அசைவில் ஒரு இசை இருக்கும். அந்த இசையை நோக்கி ஒரு தேடல் பயணமாகத்தான் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒரு கிராமிய இசை, எங்களுடைய ஈழத்து கிராமிய இசையோடு எங்களோடு தெரிந்த இணைந்த கிராமிய இசைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரலாம் என்று இருக்கின்றோம். அந்த அசைவும் இசையும் வேலையும் சேர்ந்த ஒரு பாடலாக நாங்கள் இந்த தொகுத்து வழங்க போயிருக்கின்றோம். அந்த தொகுத்து வழங்கலில் எனக்கு உதவியாக பேராசிரியர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியரான பாலசுகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் நாட்டு கூத்து தொடர்பான ஆய்வை மேற்கொண்டவர். அவர் கூடாக இந்த நாட்டாரியல் பாடலில் கூட மிகுந்த ஆர்வம் கொண்டவர். பல ஈழத்து பரதத்தை, ஈழத்து நாட்டியத்தை கொண்டுவரும் முனைப்பை கொண்டவர். அப்படியான ஆர்வம் மிக்கவர். இன்று தன்னால் தொகுத்து எடுக்கப்பட்ட அந்த கிராமிய இசையோடு இந்த தீபாவளி திருநாளில் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றார். அதற்கு இணங்க எங்களுக்கு அன்பாக என்றும் நான் கேட்கும் பொழுது மனம் தளராமல் கிராமிய இசையாக இருந்தாலும் சரி, குழந்தை இசையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்த இளையோர் இசையாக இருந்தாலும் சரி, தென்னிந்திய திரை இசை பாடலாக இருந்தாலும் சரி, என்றும் மனம் கோணாமல் எனக்கு ஒத்தாசை நல்கும் டீனோ அண்ணாவை நான் மனமாற வரவேற்று இந்த தீபாவளி திருநாளில் எங்களோடு இந்த கிராமிய இசைக்கு ஒத்துழைக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றியையும் வரவேற்பையும் கொண்டு கொடுக்கின்றோம். ரமணன் அன்பான தாள வாத்தியக்காரர், தப்லா வாத்தியம் என்றால் ரமணன் தான். ரமணனும் மிகவும் நேர்த்தியானவர், எல்லாத்துலேயும் நீட்டாக எல்லாம் செய்யணுமென்று இன்றைக்கு கிராமிய இசையில் அக்கா கிராமிய இசையாக நாங்கள் ஒருக்கா ஒரு போட்டு பார்ப்போமே, அந்த இசைக்கு ஒரு தாளத்தை போடுவோமே, அசைவமே என்ற ஒரு மிக சந்தோஷமாக எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வந்திருக்கிறார் ரமணன். ரமணனோடு இணைந்து அவர் சிறந்த பாடகனும் கூட. அவற்றை இன்றைக்கு அவர் கட்டாயம் பாட்டு தருவார் ரமணன், இல்லை என்ற தலையாட்டல் தப்லா மட்டும்தான். ஆகவே ரமணனுக்கு நன்றி. அதோட நடுவில் நந்தியாக குந்தி இருக்கிறார் எங்களுடைய சாம் பிரதீபன் அவர்கள். உங்களுக்கு அவரை நன்றாக தெரியும், தீபம் தொலைக்காட்சி கூடாக அடிக்கடி பார்ப்பீர்கள். பார்த்த முகம் தானே, எனக்கும் பழகின முகம், பழைய முகம், பரவாயில்லை. இன்றைக்கும் அவரில் வந்திருக்கிறார். அவரோடு இணைந்து, இந்த வாத்தியக்கரைகளோடு இணைந்து நாங்கள் இந்த கிராமிய இசையை உங்களுக்கு தர இருக்கின்றோம். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வந்த நம்மைய வந்தனம் வந்த சனங்கள் குந்தனம், வந்த நம்மைய வந்தனம் வந்த சனங்கள் குந்தனம், குந்தியிருந்து பார்க்கணும் கூட்டமாக வாழ்த்தணும், குந்தியிருந்து பார்க்கணும் கூட்டமாக வாழ்த்தணும். சந்தனமைய சந்தனம் அது சாந்து போட்டு சந்தனம், சந்தனமைய சந்தனம் சாந்து போட்டு சந்தனம், சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா பாடுங்க, சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா பாடுங்க. வெத்தலையோ வெத்தல சக்கச்சி வந்த வெத்தல, வெத்தலையோ வெத்தல செக்கச்சி வந்த வெத்தல, வெத்தலைய போடுங்க விவரமாக பாடுங்க, வெத்தலைய போடுங்க விவரமாக பாடுங்க. சுண்ணாம்பண்டா சுண்ணாம்பு சுண்ணாகத்து சுண்ணாம்பு, சுண்ணாம்புண்டா சுண்ணாம்பு சுண்ணாகத்தை சுண்ணாம்பு, சுண்ணாம்பத்தான் போடுங்க சுறுசுறுப்பா பாடுங்க, சொல்லாமத்தான் போடுங்க சுறுசுறுப்பா பாடுங்க. வந்த நம்மைய வந்தனம் வந்த நம்மைய வந்தனம் வந்த சனங்க குந்தனம், குந்தியிருந்து பார்க்கணும் கூட்டமாக வாழ்த்தணும், குந்தியிருந்து பார்க்கணும் கூட்டமாக வாழ்த்தணும். வந்த நம்மைய வந்தனம் வந்த சனங்கள் குந்தனம், வந்த நம்மைய வந்தனம் வந்த சனங்கள் குந்தனம், குந்தியிருந்து பார்க்கணும் கூட்டமாக வாழ்த்தணும், குந்தியிருந்து பார்க்கணும் கூட்டமாக வாழ்த்தணும். வந்த நம்மைய வந்தனம் வந்த
இசை என்ற கிராமிய இசை என்றால் ஆட்டம் இருக்கும், துள்ளல் இருக்கும், அசைவு இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க கிராமிய இசை? நமது ஈழத்து இசையை பொறுத்தவரையில் அது இசையும் நடனமும் இணைந்தது. ஆட்டம், பாட்டு, கூத்து எல்லாம் இணைந்தது தான் ஈழத்து இசை. என்னத்துக்கு எடுத்தாலும் இசை இருக்கும். ஏறெடுத்து எழுதாலும் இசை இருக்கும். அந்த ஏறெடுத்து எழுத முதல் விதை விதைக்கும் போது இசை, அந்த விதைக்கு அருகில் இருக்கும் களை பிடுங்கும் போதும் இசை, இசை, அந்த களை எடுத்து கதிர் வெட்டும் போதும் இசை, இசை வெட்டிய கதிரை மாட்டு வண்டியில் ஏற்றி செல்லும் பொழுதும் இசை, ஏற்றிய மாட்டு வண்டியில் எல்லாம் முடித்ததின் பிற்பாட்டு வீட்டில் சென்று கதவை தட்டினால் அங்கும் இசை, அங்கும் இசை பொழியும். தாலாட்டு இசை, தாலாட்டு இசை. சொல்லுங்கள். நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்மோடு இசை தொடர்ச்சியாக பயணிக்கிறது. அதுவும் ஈழத்து தமிழர்களை பொறுத்தவருடைய அவர்களுடைய வாழ்விலே இந்த இசையானது பின்னி பிணைந்திருக்கிறது. அந்த இசையைத்தான் உங்களுக்கு நாங்கள் இன்று கொண்டு வருகிறோம். எப்படி? முதலாவது இசை எப்பொழுதுமே நாம் நம்பிக்கை சார்ந்து அந்த இசையை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். தாலாட்டோடு ஆரம்பிக்கலாமா, நம்பிக்கையோடு ஆரம்பிக்கலாமா? நம்பிக்கையில் தான் தாலாட்டு பிறக்கிறதா, நான் தாலாட்டில் நம்பிக்கை பிறக்கிறதா? சிக்கலான கேள்வி. தாலாட்டு நீங்கள் தாலாட்டிலிருந்தே தொடங்குங்க, நான் பிறகு நம்பிக்கைக்கு பிறகு வருவோம். எப்பொழுதும் இது எங்களுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் பார்க்கும் பொழுது இந்த தாலாட்டு தாய்க்குலத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இலக்கிய இசை. அதுக்கு எப்படியான மரபு வழிமுறை என்பது சொல்ல முடியாது. அந்த குழந்தையை தூங்குவதற்கு அது இயற்கையாக உருவாகுவது, அதுக்கு எந்த விதமான அதாவது எந்த முகாந்திரமும் இல்லாமல் அது இயற்கையாக அவர்களுக்குள்ளாக உருவாகிய இசை. ஆரம்பத்தில் பிள்ளை பிறந்ததன் பிற்பாடு மெல்ல மெல்ல ஒவ்வொன்றை சொல்லி கொடுப்பதற்காக அங்கு அசைவுகளை காட்டித்தான் ஆரம்பிப்பார்கள் இல்லையா? பூவாம் பூவாம் தாளம் பூவாம் தடுக்கி விழுந்த செம்பகமாம், பூவாம் பூவாம் தாளம் பூவாம் தடுக்கி விழுந்த செம்பகமாம், பூவாம் பூவாம் தாளம் பூவாம் தடுக்கி விழுந்த செம்பகமாம், பூவாம் பூவாம் புளியம் பூவாம் பொல்லு பொல்லுக்கும் புளியம் பூவாம், பூவாம் பூவாம். பூவிலேயே ஆரம்பிச்சு விடுவார்கள் இல்லையா? அடுத்து பிள்ளை வளருகிற பொழுது சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயம்மையிலே சாய்ந்தாடு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயம்மையிலே சாய்ந்தாடு, ஆய்ந்தாடம்மா ஆய்ந்தாடு ஆயம்மையிலே ஆய்ந்தாடு, ஆய்ந்தாடம்மா ஆய்ந்தாடு ஆயம்மையிலே ஆய்ந்தாடு. சரி, தாலாட்டி விட்டோம், நித்திரையாக்கியும் விட்டோம். அதுக்கு பிறகு என்ன சொல்லலாம், என்ன இசை? அதுதான் நான் சொன்னேனே, நம்பிக்கையோடு நாம் இந்த அதாவது எந்த விஷயத்தையும் நாம் நம்பிக்கையோடு தொடங்குகிற பொழுதுதான் நாம் பயணத்தை தூர பயணத்துக்கு செல்லலாம். நம்பிக்கை கொண்டு நாம் ஒன்றை செய்கிற பொழுது அந்த நம்பிக்கையோடு இணைந்துதான் எல்லாமே இணைந்து வரும். ஆகவே இன்று ஈழத்தமிழ் மக்களிடம் நம்பிக்கை சார்ந்து நிறையவே பாடல்கள் உள்ளன. என்ன பாடல்கள்? நான் முதலில் யோசிக்கிறேன், இந்த மாரியம்மன் வழிபாடு நம்முடைய முன்னோர்கள் தொடர்ச்சியாக பேணுகிற ஒரு முறைமை. சடங்கோடு சார்ந்த நம்பிக்கைகள் வளர்ந்திருக்கு. சடங்கு ரீதியாக அது யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, வவுனியா, வன்னி, முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை என்று ஈழத்தமிழர்கள் எங்கெல்லாம் பறந்திருந்தார்களோ அங்கெல்லாம் இந்த மாரியம்மனுடைய வழிபாடு தொடர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் கூறுவது போல இன்று தீபாவளி திருநாள், தாலாட்டுக்கு முன்பதாக எங்களுடைய தடையெல்லாம் நீங்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் மாரியம்மனுக்கு பாடி இருக்க வேணும். என்றாலும் தாய் தானே, தாலாட்டை மறக்க மாட்டான். அமிர்த பரிபூரணி நளின வெளிக்காரணி அன்ன பரிபூரணி சொர்ணமருள் பாகரி திமித திமிதியன் நடனமிடும் மகமாரி தேவர் தொழு தேவிதன் தாளினை வளைத்த மார்பழகும் திமிரமாமும் மத தைந்து கரமுடையதொரு தொந்தி வயிரன் சரணமென்று துணையே.
தந்தருள்வாய் இணையான தெய்வம் பூமி வீதியில் உண்டோ உன் கிருபை தந்து நீ எங்கள் துயர் தீர்ப்பாய். கனையாளி கையில் தரிப்பவன் தங்கையே காவலாயிருமன் காத்தானை உண்டாய் மனையாக வந்து அன்பையே தருவாய் ஆதியே சோதியே மகமாரி அம்மனே. மகமாரி என்றுனை நினைப்பவர் தமக்கு பாதமுறு பித்தம் சிலேப்பனம் கண்ணோய் பகைதோகமானதொரு நோய் தீர தீவினைகள் பாடுபட்டோடும் உன் நாமங்கள் சொன்னார். மகமகள் வந்தலன் திருவை தருவாய் அனலெனும் கனல் தனே தாயே எனதம்மா சகலகல வல்லியே கண்ணனூர் வந்த சக்தியே சித்தியே கமலாசனத்தியே. மாரியாத்தாக்கு நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அந்த கிராமிய பாடலை தந்துடுங்க. இப்போ நம்பிக்கையிலண்டு பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சடங்குகளை நம்பிக்கையாக கொண்டு சடங்குகளின் அடிப்படையில் எங்களுடைய பாரம்பரியமான தமிழருக்குரிய பாரம்பரிய கலையான நாட்டுக்கூத்து பிறந்திருக்கு. அந்த நாட்டுக்கூத்து பாடல்களையும் நாங்கள் எங்களுடைய கிராமிய இசைக்குள்ள கொண்டு வரலாம் இல்லையா? கொண்டு வரக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக நீங்கள் மட்டக்களப்பை பின்னணியாக கொண்டு அங்கே வந்திருந்தபடியால் வடமொழி கூத்து பாங்குகள் உங்களுக்கு நிறையவே பரிச்சயமாக இருக்கும். அதே போல் நான், சாம், டீனோ, ரமணன் எல்லோரும் நாங்கள் தென்மோடி யாழ்ப்பாண தென்மோடி கூத்து, யாழ்ப்பாணம் இல்லை தென்மோடி கூத்து அங்கே சார்ந்ததாக இருந்ததால் டீனோவுக்கு நிறையவே கத்தோலிக்க நாட்டுக்கூத்து பாடல்கள் அவருக்கு தெரியும். கத்தோலிக்க பின்னணியில் அவர் நிறைய பாடல்களை ஹார்மோனியம் வாசிச்சிருக்கிறார். அதே மாதிரி நாங்களும் நிறையவே நாட்டுக்கூத்து திருமுறை கலாமன்றத்துக்கூடாக திருமுறை கலாமன்றம் அந்த நாட்டுக்கூத்தை வளர்க்குறதுக்காக பல முயற்சிகளை செய்திருக்கு. அந்த வகையில் நாங்கள் அந்த நாட்டுக்கூத்து என்ற வகையில் தென்மோடி பாங்கில் நாட்டு வளப்பம், நாட்டின் வளமையை பற்றி பாடுறது முக்கியமான ஒன்று. அது நாங்கள் பாடலாம் எங்களுடைய நாட்டை பற்றி நிச்சயமா பாட வேண்டும். அதாவது கூத்து தொடங்குவதற்கு முதல் நாட்டு வளப்பம் பார்ப்பதற்கு கட்டிகாரன் வருவார். அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் கட்டியக்காரன் முக்கியம். ஆகவே நம்பிக்கைக்கு அடுத்ததாக கட்டியக்காரன், நம்பிக்கைக்கு அடுத்ததாக கட்டியக்காரன் தென்மோடி கூத்துல எப்படி வாராருன்னு பார்ப்போம். நிச்சயமா வடமோடி இருக்கும், அதுக்கிடையில தென்மோடி கூத்துல நாங்க பார்ப்போம். பாப்பமாடினோ நீங்க ஆயத்தம் ரெடி? நாட்டு கூத்துண்ட உச்சாரமா வந்துடும், ஒலிம்பி கால்கள் எல்லாம் தடம் படம் மண்டு ஆட தொடங்கிடும் இல்லையா ரமணன்? உண்மைதான். சரி. தன்னன்ன தானன்ன தானன்னா தானத்தானன்ன தானன்ன தானன்னா தானத்தானன்ன தானன்ன தானன்னா தன்னன்ன தானன்ன தானன்னா தானத்தானன்ன தானன்ன தானன்னா அன்பு நிறைந்திடும் மக்களே எங்கள் நாட்டு வளம் சொல்ல கேளுமே, எங்கள் நாட்டு வளம் சொல்ல கேளுமே. பொங்கும்
என்னன்னு தெரியுமா? தித்திக்கும் தமிழூரும் மன்னதாம் அன்று யாழ் பாடி பெற்ற நம் சொந்தமாம். பாடி பெற்ற நம் சொந்தமாம். புத்தாடும் சிராவமோர் துறையதாம் நாட்டு கூத்தாடல் மன்னாரின் கலையதாம். நாட்டு கூத்தாடும் மன்னாரின் கலையதா. மலை நாட்டு பெருவெள்ளம் அங்கே காண். மலை நாட்டு பெருவெள்ளம் அங்கே காண். நல்ல விலை போகும் தேயிலை தோட்டம் வார். நல்ல விலை ஓடும் தேயிலை தோட்டமா. புத்தளத்தின்னையின் சுவையைக்க அங்கு தொழுகை சீர் சோதரர் மொழியைக்க. அங்கு மொழியைக்க சோதரர் மொழியைக்க. தன்னன்னத்தானன்னத்தானன்னா தானத்தானன்னத்தானன்னா தென்மோடி பாங்கில எங்களுடைய யாழ்ப்பாண ஸ்டைலில் நாங்கள் எங்களுடைய நாட்டு வளப்பத்தை எங்களுடைய இலங்கையில் இருக்கிற எல்லா நாட்டையும் சொல்லிட்டோம். ஈழத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாம் மன்னார் கூத்து, மட்டக்களப்பு மீன் பாடும், வளம் மிக்க கலை மிக சிகரமா, திருமலை அது அலையோடு கலை பாடும். கலை பாடும், யாழ்ப்பாணம் தமிழ் பாடும், மலை நாடு தேயிலை வளம் மிக்கலாம் என்று எல்லா வளத்தையும் நான் பாடிட்டேன். இனி வடமாங்கு வடமோடி, அதாவது நம்மளுடைய இசையிலே காதலுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. நிச்சயமா எல்லோருக்கும் காதல் என்றால் விருப்பம். ஆக டீனோக்கு காதல் வந்ததா? எப்படி என்ன பாட்டு நீங்க பாடுனீங்க காதலுக்கு? காதலுக்கு பாட்டெல்லாம் கிராமிய பாட்டெல்லாம் நாங்கள் பாடவே இல்லை. சினிமா பாட்டு தான் பாடுறேன். உங்களுடைய அம்மா அம்மம்மா அப்பையா பாடின பாட்டல் ஏதாவது ஞாபகம் இருக்குமே? அதெல்லாம் கேட்டுதான் தெரியும். ரமணன் காதல் வந்ததா? காதல் எனக்கு வரவில்லை. வரவே இல்லை. ஓ ஐயோ, தமிழோடு காதல் மிகவும் பின்னி பிணைந்த தமிழுக்கு காதலுக்கும் வீரமுத்துக்கும் தமிழர் தான் நாங்கள் இல்லையா? வடமோடியில் ஒரு இனிமையான ஒரு காதல் பாடலை பாடலாம் என்றிருக்கிறேன். என்ன பாட்டு? யாருக்கு காதல் பாட போறீங்க? எனக்கு இல்லை தான். நிச்சயமா உங்களுக்கு இல்ல. எனக்கு அவர் ஏற்கனவே பின்னுக்கு பாடிட்டார். சாம் இருக்கார். தன்னநன்ன தான நன்ன தன்னநன்ன தான நன்ன தன்னநன்ன தான நன்ன தன்னநன்ன தான நன்ன. அன்னமே என் பொன்மையிலே அறமுதே திண்டமிழே. அன்னமே என் பொன்மையிலே அறமுதே திண்டமிழே. என்னவென்று சொல்லிடுவேன் இன்பம் தரும் என்னவளே. என்னவென்று சொல்லிடுவேன் இன்பம் தரும் என்னவளே. மன்னவரே கோவலரே மகிழ்வு தரும் காதலரே. மன்னவரே கோவலரே மகிழ்வு தரும் காதலரே. என்னை இங்கு சேர்ந்தவரே எப்பொழுதும் என்னவரே. என்னை இங்கு சேர்ந்தவரே எப்பொழுதும் என்னவரே.
நிலவோ நீ எனக்கு. அற்புதமான காதல் பாட்டு இது. கோவலன் பாடின பாட்டோ? கோவலனும் மாதவியும். கோவலனும் மாதவியும் அந்த காதல் வரி பாடலுக்கு முன்பதாக பாடிய அந்த வரிகளை கேட்கும் பொழுது கோவலன் காதலுக்கு பாடியிருக்கிறார். சாம் எனக்கு பாட இல்லை, கேட்டண்டாலும் பழகிக்கொள்ளும். நீங்கள் ஒரு பெண்மையிலை நோக்கி பாடுற பாட்டு மாதிரி இப்போ இந்த காதலை பாடுற இன்னொரு பாட்டு, புத்தளத்து மண்ணெடுத்து வச்ச புள்ள வச்ச தென்னம்புள்ள வச்ச புள்ள தென்னம்புள்ள வாடலாமோ அம்மாடி அம்மாடி இந்த புள்ள வாடலாமோ அம்மாடி என்ற ஒரு பாட்டு இருக்கு. அதையும் பாடுவோம். பாட மாட்டினோம், நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. தான் என்ன தந்தன்னானே தந்தன்னான தந்தானே தந்தன்னான தானனான தந்தானே தந்தானே தந்தன்னான தானனான் தந்தானே தந்தானே தானன்ன தந்தன்னானே தந்தன்னான தந்தானே தந்தன்னான தானனான தந்தானே தந்தானே தந்தன்னான தானனான தந்தானே தந்தானே புத்தளத்து மண்ணெடுத்து தென்னம்புள்ள வச்ச புள்ள இந்த புள்ள வாடலாமோ அம்மாடி அம்மாடி குட்டி புள்ள வாடலாமோ அம்மாடி அம்மாடி தானன்ன தன்னனானே தானன்ன தன்னனானே தன்னன்னான தானனானே தானனானே தென்னை மரச்சு பிளனி என்ன தொட்ட பூவரசி உன்னை எண்ணி வாடுறேனே அம்மாடி அம்மாடி என்ன தொட்டு பேச வாடி அம்மாடி அம்மாடி தானே தன்னனானே தானே தன்னனானே 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 தானே சந்தனமும் மஞ்சள் பொட்டும் கன்னத்தில வச்ச புள்ள எண்ணத்தில என்ன வச்சா அம்மாடி அம்மாடி கண்ணுக்குள்ள உன்ன வச்சேன் அம்மாடி அம்மாடி தன்னனானே தன்னனானே தானே தன்னனானே தானே தன்னனானே தானே தன்னனானே அந்தி வரும் செக்கலில ஆத்தங்கரையோரத்தில அந்தி வரும் செக்கலில ஆத்தங்கரையோரத்தில யாரும் மற்ற நேரத்தில அம்மாடி அம்மாடி பக்கம் வந்து ஒட்டி கோடி அம்மாடி அம்மாடி தானே தன்னனானே தானே தன்னனானே தானே தன்னனானே உற்சாகம் கரை புரண்டு ஓடுது. அப்படி அவர் அந்த இசையை எடுத்து தரும் பொழுது இந்த கிராமியம் இசைக்கிறீங்க இந்த பண்பு அதுதான் இல்லையா? உற்சாகம் துள்ளலோடு வந்துடும். இன்னும் ரமணன் நீங்க துள்றீங்களா?
எல்லோரையும் துள்ள வைக்கும் ஒரு அற்புத இசை தான் இந்த கிராமிய இசை. நான் ஒரு காதலன் காதலி தங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் நீங்கள் காதல் பாட்டுன்னு சொன்னோன்னு அந்த பாட்டை கொண்டு வந்தேன். இதோட காதலோட விளையாட்டு தொடர்பான பாடல்களும் இருக்கு இல்லையா? அந்த விளையாட்டு பாடல்களை பற்றி சொல்லுங்க. விளையாட்டு என்கிற பொழுது பல்வேறு வகையான விளையாட்டுகள் நம்மிடம் உண்டு. இப்போ உதாரணமாக வசந்தன் ஒரு விளையாட்டு. வசந்தனை ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆம்பளை விளையாடுற விளையாட்டு. அது ஆண்களும் பெண்களும் எல்லாருமே சேர்ந்து விளையாடுறது. பயந்துட்டார் அவர், ஆண்கள் விளையாடும் விளையாட்டு விளையாட்டு. அது பொதுவாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, திருகோணமலை எல்லா இடங்கள்லையுமே இந்த வசந்தன் இருக்குது. அதை சொல்றார்கள் புழுதி வசந்தன் என்றும் ஒரு சொல்றார்கள். அதாவது புழுதி பறக்க வசந்தன் ஆடுதல், ஆட்டம், அது விளையாட்டு, எல்லாம் ஆட்டம் பாட்டு எல்லாம் இணைந்தது. அது நாம் இன்றைக்கு பார்க்க போறது முசுட்டு வசந்தன். முசுட்டு வசந்தன், முசுறு முசுறு டீனோ பார்த்துருக்கீங்களா? முசுறு நாவப்பழம் புடுங்க பார்த்துருப்பீங்க. நாவப்பழம் புடுங்கக்குள்ள அல்லது பலா மரத்தில் இந்த முசுறு இருக்கும். கடிச்சதுன்னா அது அதே செத்துரும். நாம சாக மாட்டோம், முசுறு செத்துரும். நம்ம கடிச்சா முசுறு சாகும். அப்படி ஒரு முசுறு பற்றியது ஒரு பாடல். அது வேடிக்கையாகவும் வேடிக்கை விளையாட்டு, வேடிக்கை விளையாட்டு எல்லாத்தோடும் இணைந்து வரும். இந்த வசந்தன்ல 32 வகையான வசந்தன் இருக்கு. 32 வகையான ராகம். அந்த வசந்தன்லயே 32 வகையான தாளங்களும் ராகங்களும் இருக்கு. நாம் இங்க பாட போறது ஒரு வசந்தன் தான். அப்ப எங்களுடைய ஈழத்து மண்ணிலே இந்த இசை என்பது நிறையவே கிடக்கு. நாம தான் அதை கவனிக்காம விட்டுட்டோம். நாங்கள் இப்ப முசுட்டு வசந்தனை முசுட்டு வந்தன பாடுவோம். தனம் தனம் தன தானா தன தனதனா தன தானின தானா தனம் தனம் தன தானா தன தனதனா தன தானின தானா தனம் தனம் தன தானா. கணம் தரும் குழலாரே, கணம் தரும் குழலாரே, நீங்கள் கரிகையே ஒரு கதை சொல்ல போறேன், கரிகையே ஒரு கதை சொல்ல போறேன். தனம் தனம் எனவெனவே, தனம் தனாதனம் எனவே, எங்கள் தந்தி முகந்தனை வந்தனை செய்வோம், தந்தி முகந்தனை வந்தனை செய்வோம், தந்தி முகந்தனை வந்தனை செய்வோம். தனம் 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 எனவே தன தனதனாதன தானின தானா தனம் தனம் தன தானா. அண்டமுலாவிய மாவில், 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 நானும் அங்குரு கனிகளை, அங்குரு கனிகளை, அங்குரு கனிகளை, அங்குரு கனிகளை ஆய்ந்திட போனேன், ஆய்ந்திட போனேன். பந்தியாய் வருகிறது முசுறு, சென்றதிர் வருகிறது முசுறு, சென்றதிர் வருகிறது முசுறு. என் சிரசை, என் சிரசை, என் சிரசை குறையடி தேனலாலே தனம் தனம் தன தானா. வம்பவுள் சம்புவில் ஏறி, வம்பவுள் சம்புவில் ஏறி, வம்பவுள் சம்புவில் ஏறி, நானும் வைங்கிய கனிகளை, வைங்கிய கனிகளை, வயங்கிய கனிகளை ஆய்ந்திட போறேன், ஆய்ந்திட போறேன், ஆய்ந்திட போறேன். தம்பி போல் வருகிறது முசுறு, தம்பி போல் வருகிறது முசுறு, தம்பி போல் வருகிறது முசுறு. என் கழுத்தை, என் கழுத்தை,
படி சென்று முந்தி எனும் படி சென்று முந்திரிகை கனி முந்திரிகை கனி முந்திரிகை கனி ஆய்ந்திட போனேன் பந்தியை வருகிறது முசுறு முந்தியை வருகிறது முசுறு என் பழுவை துடையடி பாவை நல்லாளே அழுவை துடையடி பாவை நல்லாளே தனம் தனம் தனத்தானாம் தானின 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 தானா தனம் தனம் தனத்தானா பற்றி எழுந்திடு பசியால் நானும் பகலிலேறி கனி கொய்ய போனேன் தொட்டியே வருகிறது முசுறு தொட்டியே வருகிறது முசுறு என் தொடையை துடையடி தொகை நல்லாரே தனம் தனம் தாரா தரண தாரின தானா தனம் தனம் தன தானா தன தரண தானின தானா தனம் தனம் தன தானா. தலையில இருந்து கழுத்துல இருந்து சைட்ல எல்லா பக்கமும் உங்களுக்கு நல்லா கடின்னு கடிச்சிட்டு முசுறு கடைசியா துடைக்கு வந்துட்டு மிச்ச வேலை துடையடி பொண்ணே வேற. அதுதான் இந்த கிராமிய பாட்டுகள்ல இருக்கிற ஒரு எழுச்சியும் அழகும் ஒரு விளையாட்டாகவே எல்லா இதுக்கும் போய்கொண்டிருக்கும். இன்னொரு விளையாட்டு டீனோ ஞாபகம் இருக்கும் தெரிய ஏண்டி குட்டி என்னடி செய்தா நீ ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கிறீங்களா? குட்டிகளுக்கு பாடி இருப்பீங்க கட்டாயம். ஒரு வரி பாடி காட்டியா? ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னாடி செய்தா நீ என்னாடி செய்தா பாம்பு குட்டிக்கு பால் கொடுத்தேன் சும்மாவா நான் இருந்தேன் ஐயா சும்மாவா நான் இருந்தேன். பாம்பு குட்டிக்கு ஓஹோ பாம்பு குட்டிக்கு ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னடா செய்தாய் நீ என்னடா செய்தாய். கோழி முட்டையில மயிர் போடுங்க நான் சும்மாவா இருந்தேன் அது பெரிய வேலை. ஆமா கோழி முட்டையில மயிர் போடுங்க நான் சும்மாவா இருந்தேன் இப்படி ஏண்டி குட்டி என்னடி குட்டி எல்லாம் அந்த காலத்துல எங்களுக்கு சின்னல சொல்லி தந்த பாட்டு அருமையான ஒரு விளையாட்டு பாட்டாகவே இருந்தது. இதே போல ஒரு அந்த அரசியல் ரீதியான பாட்டுகளும் சிலது இருந்தது. எலிப்பிடிக்கிற அந்தோனி பொத்தி பிடி அந்தோனி பூரிக்கொண்டோது சிஞ்ஞாஞரே. அது இந்த சங்கிலியன் நாடகத்துல ப்ரொஃபசர் கணபதி பிள்ளை அந்த பாட்டை சேர்த்திருப்பார். அதாவது சங்கிலியன் அதாவது ஈழத்து தமிழ்நாடக வரலாறு பற்றி பார்க்கிற பொழுது ஒரு ஈழத்தை மையமாக கொண்ட ஒரு நாடக மரபை உருவாக்குவதற்கு பேராசிரியர் கணபதி பிள்ளை ஒரு முக்கியமான அவருடைய அந்த சங்கிலியன் என்கிற நாடகத்திலே இந்த என்ன பிடிக்கிறார் அந்தோனி எலி பிடிக்கிற சிஞ்சாரே பொத்தி புடி அந்தோனி பூரி கொண்டோடுது சிஞ்சாரே என்று அந்த பாடல் பாடுவீங்களா? அது பாடலாம். என்ன பிடிக்கிறார் அந்தோனி எலி பிடிக்கிறேன் சிஞோரே பொத்தி புடி அந்தோனி பூரிக்கொண்டோடுது சிஞோரே. என்ன பிடிக்கிறார் அந்தோனி எலி பிடிக்கிறேன் சிஞோரே பொத்தி புடி அந்தோனி பூரிக்கொண்டோடுது சிஞோரே. நல்ல ஒரு ஆட்டம் போட்டு இந்த சங்கிலியன் நாட்டுக்கூத்திலையும் ஒரு பகுதியை நாங்கள் மறக்காமல் பார்த்து பேராசிரியர் கணபதி பிள்ளை நாங்கள் மறக்கல. நிச்சயமா ஒரு தடவையுமே இந்த எங்களுடைய ஈழ மரபு கூத்துக்காக பாடுபடுற ஒவ்வொரையும் நாங்கள் மறக்க. இதோட நாம் பேராசிரியர் வித்யானந்தனையும் ஞாபகப்படுத்தணும். அதைத் தொடர்ந்து வருகிற பேராசிரியர் மௌனகுரு, அதைத் தொடர்ந்து வருகிற திருமறை கலாமன்றம், இன்னும் பல பேர் அந்த பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் இந்த நேரத்திலே நினைவு கூர்வது நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும்
மெருகேற்றும் என்று பேணி காக்க வேண்டும் என்று அவர்களுடைய பயணம் தேடல் புலம்பெயர் தேசம் வரை அது நீட்சி பெற்றிருக்கிறது. கட்டாயம் அது எங்களுடைய கலை இல்லையா? நாங்கள் நாட்டுக்குத்துக்கு ஒரு தளத்தை அல்லது இடத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் தொடர்ந்து அந்த கலைக்காக பயணிக்க. அந்த வகையில் தான் நான் இப்பொழுது ஈழநாட்டியம் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். நம்முடைய கூத்து மரபிலான ஆடல் மரபுகளை இணைத்து எப்படி பரதநாட்டியம் பாரதத்துக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொந்தமாக இருக்கிறதோ அதுபோல எங்களுடைய ஈழத்துக்கு ஈழநாட்டியம் என்கிற ஒரு கருதுகோளை நான் வைத்திருக்கிறேன். நல்லதொரு அற்புதமான ஒரு கருதுகோள். அது நிச்சயமாக அரங்கேற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் தான் அடுத்ததாக விளையாட்டில் நாங்க நிக்கிறோம். விளையாட்டு என்றால் அது இல்ல கொம்பு முசுருங்களை கடிச்சு எல்லாம் துடைச்சாச்சு. இப்ப நாங்க கொம்பு விளையாட்டுக்கு போறோம். கொம்பு முறிக்கிறது ஆம்பளைகளோட விளையாட்டு தான் இல்லையா? கொம்பு முறித்தல். கொம்பு முறித்தல் அதுல ஆண்கள் தான் பங்கு பெறுவார்கள். ஆனால் பெண்கள் அதுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். அது எப்பயும் அந்த காலத்துலயும் இந்த காலத்துல இருந்து உங்களுக்கு பொம்பளைகள் பக்கத்துல இல்லாட்டி உங்களுக்கு வேலை போகாது. இல்ல வசந்தன் அது பொம்பளைகளும் சேர்ந்து ஆடுகிற ஒன்று. ஆடி பாடி வேலை செய்தா அலுப்பு இருக்காது. அங்கு ஆணும் பெண்ணும் சேராவிட்டா அழகு இருக்காது. நிச்சயமா கொம்பிலையும் அழகு இருக்கணும். சொல்லுங்க. மட்டக்களப்பு பிரதேசத்தில் பொதுவாக கிழக்கு மாகாணத்தில் இந்த கண்ணகி வழிபாட்டோடு இந்த கொம்பு விளையாட்டு வருகிறது. சடங்கோடு சேர்ந்து அதாவது ஒரு ஊர் ரெண்டாக பிரிந்து வடசேரி தென்சேரி என பிரிந்து இந்த கொம்பு இழுத்து, அதாவது கோவலன் பக்கம் ஒரு பக்கம் கண்ணகி பக்கம் ஒரு பக்கம், இரண்டு இணைந்து அதாவது கொம்புல அதாவது கயிறிழுத்தல் போல இரண்டு கொம்புகள் மாட்டப்பட்டு அந்த கொம்பு இழுக்கப்படும். அதிலே வெற்றி பெறுவார்கள். கண்ணகி பக்கம் தான் வெற்றி பெறும். கடைசியாக என்ன செய்வார்கள் என்றால் ஒரு முறி கொம்பு கொடுப்பார்கள். கண்ணகி பக்கம் தான் வெற்றி பெற வைப்பார்கள். கட்டாயம் அப்படி எப்பொழுதுமே கண்ணகி பக்கம் தான் வெற்றி பெறும். அது ஆட்களின் பலத்தை பொறுத்தா அல்லது அப்படியே என்ன எனக்கும் அது விளங்கல. ஆனா கண்ணகி பக்கமே வெற்றி பெறும். ஆனா பிறகு என்ன செய்வார்கள் என்றால் இந்த ஆம்பளை தூக்கக்கூடாது தானே, அப்போ ஒரு சின்ன கொம்பை கொடுத்து முறி கொம்பு கொடுத்து பிறகு கோவலன் வெல்வதாக ஒரு பாசாங்கு பண்ணுவார்கள். அங்கேயும் பாருங்க அந்த தன்மானம் கடவுளோட கூட உங்களுக்கு விட இல்லை. அப்ப அதுல இருந்து ஒரு பாடல் கொம்பு முறிப்போம். அது ஒரு அழகான பாடல், ஒரு நல்ல அதாவது ஒரு நல்ல மெலடி. அது நான் பாடலாம் நினைக்கிறேன். நீங்க கட்டாயம் உங்களுடைய வித்வானிட்ட கேட்க வேணும். போடுவீங்களா கொம்புக்கு ஒரு பாட்டு? கொம்புக்கு ஒரு பாட்டு போட்டுருவோம். அதோட நம்ம உடுக்கு உரமைத்து தரணும். ஆமா ஆமா. மத்தளம் ரமணன் தப்பாமல் அதை சரியா செய்வார் இல்லையா? ரமணன் இந்த கொம்பு என்ன இழுக்க போறாருன்னு பார்க்க கட்டாயம். தன்னானேதன தன்னானா தன்னானேதன தன்னானா தன்னானேதன தானீன தானீன தன்னானேதன தன்னானா பழிச்சேலை கொய்தொடுத்து கொம்பு விளையாட்டுக்கு போகையிலே கோலப்பணிச்சேலை கொய்தொடுத்து கொம்பு விளையாட்டுக்கு போகையிலே வேலப்பர் மடிபிடிக்க மெத்தவும் சிக்கி கொண்டார் தோழி. வேலப்பர் மடிபிடிக்க மெத்தவும் சிக்கி கொண்டார் தோழி. காப்பணி மங்கையர் மன்னதவள் கந்தன் குமரன் அருள் வேலன். காப்பணி மங்கையர் மன்னதவள் கந்தன் குமரன் அருள் வேலன். சீப்புடன் மல்லிகை மாலை தந்து சேர்வோம் என்றாரடி தோழியரே, சேர்வோம் என்றாரடி தோழியரே.
வடசேரியா பாவப்பழம் போல மாலை தாரேன், பாவப்பழம் போல மாலை தாரேன். தன்னானேதன தன்னானா, தன்னானேதன தன்னானா, தன்னானேதன தானீன தானீன தன்னானேதன தன்னானா. ஆச்சோரம் சாம்பி கட்டி அங்கே நின்று படை போருது, ஆச்சோரம் சாம்பி கட்டி அங்கே நின்று படை போருது. வென்று வாரான் வடசேரியான் வெள்ளி சாமரம் வீசுங்கடி, வெள்ளி சாமரம் வீசுங்கடி, வெள்ளி சாமரம் வீசுங்கடி. தன்னானேதன தன்னானே, தன்னானேதன தன்னானா, தன்னானேதன தானீன தானீன தன்னானேதன தன்னானா. பால் போலே நிலவரிக்க பாடலை திறந்தவர் யார் தோழி, பால் போலே நிலவரிக்க பாடலை திறந்தவர் யார் தோழி. நான் தாண்டி வடசேரியா நாளிப்பணம் கொண்டு நான் வாரேன், நாளிப்பணம் கொண்டு நான் வாரேன். தன்னானேதன தன்னானா, தன்னானேதன தன்னானா, தன்னானேதன தானீன தானீன தன்னானேதன தன்னானா, தன்னானேதன தன்னானா, தன்னானேதன தன்னானா, தன்னானேதன தன்னானா. கொம்பு ஒரு மாதிரி முறிச்சு ஆண்களால முறிக்கலாம் விட்டாலும் அவங்களுக்கு முறிக்கிற மாதிரி ஒரு கொம்பை கொடுத்து முறிக்க வச்சிருவீங்க இந்த பாட்டையும் பாடி. சரி, நாங்க அடுத்ததா விளையாட்டு பாடல்கள் பார்த்தோம், சடங்கு பாடல் பார்த்தோம், தாலாட்டு பார்த்தோம். இப்ப பொதுவா தொழிலோட சம்பந்தப்பட்ட பாட்டு நிறையவே, தொழிற்பாட்டு நிறையவே இருக்கு. பாடல்ல பாட்டாளி என்ற பெயருக்கு பாடு என்ற ஒரு சொல்லும் இருக்கு. பாடுபடுறதால வார பாடு, அத வலைப்பாடு, வலைப்பாடு, பாடு பாடி வேலை செய்யறதால வார பல்வேறு பாடுகள் இருக்கின்றன. அப்ப அந்த அந்த பாடுகளை எல்லாத்தையும் பாடுறதாகத்தான் இந்த தொழிற்பாட்டுகள் அமைஞ்சிருக்கு. விளைச்சல்லையும் சரி, வலை இழுக்கிறதுலையும் சரி, எல்லா தொழிலையும், தொழில் அதாவது ஒரு தார் ரோட்டு போற இடத்துலயும் பாட்டு இருக்குது. நீங்க என்ன தொழிலை பாட போறீங்க? எல்லாரையும் பார்த்துட்டோம். இதுக்குள்ள விவசாயிகளும் வந்துட்டாங்க ஓரளவு. இந்த வசந்தன் இது எல்லாத்துக்குள்ளேயுமே எல்லாம் இணைந்திருக்குது. ஆனால் இந்த மீனவர்கள் பற்றிய பாடல் நம்முடைய, அதாவது அம்பா பாடல் என்று சொல்வார்கள். இல்லைசா, ஐலசா போடுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. இந்த அம்பா பாடல் நம்முடைய ஈழத்தினுடைய கரையோரம், அதாவது ஈழப்பிரதேசம் வந்து கரையோரம், நீண்ட கரையோரம் கொண்டது. அப்போ இந்த நீண்ட கரையோரம் வாழுகின்ற மக்கள் தொழில் வந்து மீன் பிடித்தலும், ஆழ்கடல் மீன்பிடி, பல்வகையான மீன்பிடிகள். அதில் வந்து இந்த ஏலோல பாட்டு மிகவும் பிரபல்யமானது. அது அம்பா பாடல் என்றும் அழைப்பார்கள். அதிலிருந்து ஒரு பாடலை நாம் இன்றைய இந்த இனிய இசைப்பொழுதிலே நாம் பாடுவோம். கட்டாயமாக எல்லாரும் சேர்ந்து ஐலசா போடணும் அப்படின்னோ போடலாம். போட்டு இழுத்து வலையை இழுத்து மடி இழுத்து மடியிலிருந்து இப்பெல்லாம் அங்கே நல்லா சூரன் மீன் படுதான். நிறைய செய்திகள் வருது. சூரன் மீன் ஒரு கிலோ சும்மா 10 ரூபா 15 ரூபாக்கெல்லாம் அங்கே போகுதா. எங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கிடைக்குது தானே இங்கே எல்லாம் உடனுக்குடனே இறக்குமதி செய்கிறார்கள். எங்களுடைய ஈழத்து தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு சுட சுட புதுசாக எல்லாத்தையும் தருவாங்க தான் நாங்கள் நம்புகிறோம். ரெண்டு இப்போ சுட சுட அங்கே சூட மீன் பிடிக்கிறார்கள்னு சொல்கிறீங்க. சூர மீன் அதுவும் முசுறு மாதிரி கடிக்குதான் போகும். சரி, இப்ப நீங்கள் வலைய போடுங்க, வளைச்சு பாடுங்க. இழுப்போம். ஏலையா ஏலோ ஏலேலோ, ஏலையா ஏலோ ஏலேலோ, ஏலையே ஏலோ ஏலேலோ, ஆத்தடி பிள்ளையாரே ஏலேலோ, ஆரையா எங்களுக்கு ஏலேலோ,
ஆலையடி பிள்ளையாரே ஏலே ஏலோம் குறையா எங்களுக்கு ஏலே ஏலோம் ஏலையா ஏலோ ஏலே ஏலோம் பார வலையிருக்கு ஏலே ஏலோம் பார்க்க கடல் இருக்கு ஏலே ஏலோம் சூறை வளைந்து வரும் ஏலே ஏலோம் பாறையும் தேர்ந்து வரும் ஏலே ஏலோம் ஏலையா ஏலோ ஏலே ஏலோம் ஏலையா ஏலோ ஏலே ஏலோம் அப்பனுக்கு போனான் ஏலே ஏலோம் ஆழ்கடல் தேடி போனான் ஏலே ஏலோம் போனவரை காணவில்லை ஏலே ஏலோம் போக்கிடம் ஏதும் இல்லை ஏலே ஏலோம் ஏலையா ஏலோ ஏலே ஏலோம் ஏலையா ஏலோ ஏலே ஏலோம் கப்பல் இங்கு வரும் ஏலே ஏலோம் காத்து கிடந்திருப்போம் ஏலே ஏலோம் பார்த்து நின்றிருப்போம் ஏலே ஏலோம் பார்த்துத்தான் என்ன செய்வோம் ஏலே ஏலோம் சலிச்ச கொண்டக்காரி ஏலே ஏலோம் சாப்பிச்சலக்காரி ஏலே ஏலோம் சலிச்ச கொண்டக்காரி ஏலே ஏலோம் சாப்பிச்சலக்காரி ஏலே ஏலோம் மழையும் வருகுதல்லோ ஏலே ஏலோம் மடியையும் காணோமல்லோ ஏலே ஏலோம் நேரம் போகுதல்லோ ஏலே ஏலோம் நிறைய மீனும் வரும் ஏலே ஏலோம் ஏலையா ஏலோ ஏலே ஏலோம் ஏலையா ஏலோ ஏலே ஏலோம் ஏலையா ஏலோ ஏலே ஏலோ 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 ஏலே ஏலோ வலை அப்படியே கரைக்கு வந்துட்டு. ஆமா வலை இழுத்தாச்சு. நீங்க பாடினதை விட இன்னும் கணக்கு பாடுவாங்களவங்க. நான் பாடிருப்பேன். தொடங்கின ஒரு முறை நான் பார்த்தேன். கரையை வருது காசு பையடா, கரையை வருது காசு பையடா, காசை நோக்கி அதை இழுத்து இழுத்து கொண்டு வரைக்க ஒவ்வொரு பிரதேசத்துக்கு வித்தியாசமான பாடல்கள் இருக்குது, வித்தியாசமான பாவனைகள் இருக்குது. அவங்களோட சம்மாட்டி மேல பேசுறது இருக்கு, சம்மாட்டி மேல பெஞ்சாதி மேல பேசுறது, அது அங்கங்கெல்லாம் போய் வரும். அது தொழிலாளிக்கு எது எது உற்சாகம் கொடுக்கும் அந்த நேரத்துல அவனுக்கு என்ன சொல்லணுமோ அதுக்கு அவன் சொல்லித்தான் ஆகணும். அதுக்காக தாள கட்டோட சொல்றாங்க பாருங்க. ஆமா, அது அது அதாவது அந்த அது உழைப்போட சேர்ந்து வருகிற பொழுது அது ரிதம், அதாவது அந்த உழைப்புல இருக்கிற அந்த ரிதம் அது தாளத்தை கொண்டு. இன்னொரு பாட்டு நீங்கள் மீனவ பாட்டுக்குள்ள அந்த வலையை இழுக்கிற போது பாடின பாடல் மாதிரி இப்ப நெல்ல விளைச்சா பிறகு வயல்ல வந்த பாட்டோண்டு எனக்கு ஞாபகத்துக்கு வந்து. பாடுங்க. பாடலாமா? பாடுங்க. 7 மேலால நான் பாடணும். பாப்போம். தையக்க தையாவா பாடணும். பாடுங்க பாடுங்க. வேலியோரம் கோழி ஒன்று கூவுது, விடியல் வரும் வேளை தன்னை கூறுது, சாலையிலே மாட்டு வண்டி போகுது, சாலையிலே மாட்டு வண்டி போகுது, வயல் வேலையிலே நாளும் அது சேருது, வேலியோரம் கோழி ஒன்று கூவுது,
பொலி பொலியோ பொலி பொலியம்மாதாயே பொலி பொலிதாயே ஒய்யா 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 ஹோ. சரி, வயல் பாட்டு மீனவ பாட்டு என்று ஒரு தொழில் சார்ந்த பாடல்களை நாங்கள் பார்த்துருக்கணும். கதை சார்ந்த கவி சார்ந்த பாடல்களும் எங்களுடைய கிராமிய பாடல்கள் இருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்க. வயல் வாழ்வோடு நீங்கள் சொன்னது போல இணைந்து வருகிற இந்த வாழ்க்கை முறையில் கவி, அதாவது தாங்களாகவே கவி பாடுகிற ஒரு மரபு இந்த மக்கள்கிட்ட இருக்குது. சந்தத்துல அவங்க சொல்லுவாங்க அது கவிதையோ இல்லையோ அதாவது சங்க இலக்கியத்திலே சொல்வார்கள் உள்ளுரை உவமம் என்று சொல்ல ஒரு ஒரு இதுவரை உள்ளுரையாக உவமையை சொல்லுதல். எங்களுடைய அம்மாக்கள் இப்பவும் உள்ளுரையாக பல கதைகளை சொல்லுவின. பழைய ஆக்கள்கிட்ட அந்த உள்ளுரை உவமம் நிறையவே இருக்கு. அது மாதிரி தான் இந்த பாடல்களும் உள்ளுரை உவமையாக வருகிற பாடல்கள் நிறையவே. அந்த வகையில் இந்த கவி, மட்டக்களப்பு கவி அதுவும் காதலோடு தொடர்பட்டது. அதாவது வயலுக்கு போய் இருக்கிறவன் அந்த பரல்ல கிடந்துட்டு பல விஷயங்களை நினைத்து கொண்டிருப்பான். நல்ல மட்டக்களப்பாக்கள் நல்ல காதலர்கள் தான், நல்ல காதலிப்பார்கள். அந்த நினைப்பு அது மாதிரி இங்க இருக்கிறவள், எங்க வீட்டில் இருக்கிறவளும் அவரை நினைச்சிட்டு இருக்கிறது. அப்ப நல்ல கவி வரும். அந்த கவி தான் இப்ப ஒரு பாடலா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வர தலைவன் தலைவிக்கு காதலன் காதலிக்கு எப்பவும் கவி வந்தபடிதான். சரி, பாடுங்கோ. அதங்காக்கா ஆதம் காக்கா, ஐயோ அதங்காக்கா, அதங்காக்கா ஆதம் காக்கா, அவரை கண்டா சொல்லிடுங்கோ. என்ன சொல்றது? பூவரசம் கன்னி ஒண்ணு பூமலந்து வாடுதுன்னு. ஐயோ பாவம். சுற்றி வர முள்ளுவேலி, முள்ளு போட்டாதான் வரமாட்டார். சுற்றி வர முள்ளுவேலி, சுழல வர கம்பி வேலி, சுழல வர கம்பி வேலி, வேலையே இல்ல. சுழல வர கம்பி வேலி, எங்கால நான் வரட்டும் என்ற ஆசை மச்சாளே. ஓஹோ, இந்த வழியால வாரண்டு கேட்டிருக்காரு மச்சான். சுற்றி வர முள்ளுவேலி, சுழல வர கம்பி வேலி, சுற்றி வர முள்ளுவேலி, சுழல வர கம்பி வேலி, எங்கால நான் வரட்டும் என்ற ஆசை மச்சாளே. அடி எங்கால நான் வரட்டும் என்ற ஆசை மச்சாளே. வெத்திலைய கைப்பிடித்து, வெத்திலைய கைப்பிடித்து, வெத்திலைய கைப்பிடித்து பிடிக்க போறீங்க வெத்திலைய. இந்த கர்நாடக சங்கீதத்துல திருப்பி திருப்பி சொல்லுவாங்களே, அது மாதிரிதான். வெத்திலைய கைப்பிடித்து, வெத்திலைய கைப்பிடித்து, பெரும் பிளக வாயிலிட்டு, பெரும் பிளக வாயிலிட்டு, சுண்ணாம்பு வாங்க வென்று சும்மா வாங்க மச்சானே. அப்பப்பா, என்ன கள்ளம் எல்லாம் சொல்லி கொடுத்தா இந்த காதலி. வெத்திலைய கைப்பிடித்து, பெரும் பிளக வாயிலிட்டு, வெத்திலைய கைப்பிடித்து, பெரும் பிளக வாயிலிட்டு, சுண்ணாம்பு வாங்க வென்று சும்மா வாங்க மச்சானே. சுண்ணாம்பு
பாடல் இஸ்லாமியர்களுடைய மத்தியில பிரபல்யமானது. அதாவது அந்த இசை வந்து இஸ்லாமியர்களுக்கும் முக்கியமானது. குஞ்சி முகத்தழகும் குஞ்சி முகத்தழகும் என்ற போது தானே சொல்றீங்க. இது வேறொரு விதமா. குஞ்சி முகத்தழகும் கூர்விழுந்த மொக்காடும் கூர்விழுந்த மொக்காடும் நிச்சயமா நான் இல்ல. நெஞ்சமெல்லாம் வந்தென்னை நேரமெல்லாம் வாட்டுதுகா. ஐயோ எங்க கை வச்சிருக்கீங்க பாருங்க. குஞ்சி முகத்தழகும் கூர்விழுந்த மொக்காடும் குஞ்சி முகத்தழகும் கூர்விழுந்த மொக்காடும் நெஞ்சமெல்லாம் வந்தென்னை நேரமெல்லாம் வாட்டுதுகா. நெஞ்சமெல்லாம் வந்தென்னை நேரமெல்லாம் வாட்டுதுகா. இந்த ஹா இருக்கே, இது கிழக்கு மட்டக்களப்புக்கே உரிய ஒரு தனிச்சொல். வருதுகா, வந்ததுகா, போகுதுகா, அது மாதிரி நெஞ்சமெல்லாம் வந்ததுகா. அழகா இருக்குது. நாங்கள் இப்ப எங்களுடைய கிராமிய இசை இந்த திரை இசைக்குள்ள எப்படி ஊடுருவி போய் சில பாட்டுகளை கொண்டு வந்து அற்புதமான பாட்டுகள். இளையராஜாவினுடைய வரவு வந்து இந்த கிராமிய இசை ஒரு முக்கியமான தளத்துக்கு கொண்டு போனது வந்து தற்பொழுதுள்ள போக்க பார்த்தால் பல பாட்டுகள் இந்த கிராமிய இசை கானா இசைக்கு பல கிராமிய இசை நிறையவே இருக்குது. எங்களுடைய டீனோ எங்களுடைய ஹார்மோனியம் கீபோர்ட் வாசிப்பவர் அற்புதமாக இந்த கிராமிய இசை சினிமா பாடல்களுடைய கிராமிய இசையை அழகாக பாடுவார். நீங்கள் நாட்டுக்கூத்து பாணியிலிருந்து கிராமிய பாடலிலிருந்து கண்ணகி சடங்கிலிருந்து எத்தனையோ பாடல்களை கவிப்பாடு, ஏற்றப்பாட்டு, தொழில்பாட்டு எல்லாமே பாடியிருக்கிறீங்க. வித்துவான கேட்டு பார்ப்போம் என்ன பாட்டு. ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு சிமிக்கி போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு எங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா, நானும் துணைக்கு வர்றேன் பேசிக்கிட்டே கண்ணே போவமா. ஜிங் சிக்கா 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 ஜிங் சிக்கா 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 ஜிங்கு ஜிங்கு ரவிக்கு போட்டு ஜிலு ஜிலுன்னு ரவிக்க போட்டு எங்க வேணா பொண்ணு போவேன் சும்மா விலகுங்க நீங்க ஒதுமே தொடக்கி வேணா வெட்டி நகருங்க. Chica, kuchika, 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 kuchika. நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நல்லதெல்லாம் செத்து போச்சு. கூட வந்து இருக்கிறிய கட்டி காவலா, நீயும் கூடாதென்று சொல்லாதடி குட்டி கோகிலா. அடியே மயவரம் 7 மயில் மன்னார் குடி 10 மயில் இறக்காத கேணியில நீரு எதுக்கடி என்ன ஏத்துக்கிட்டு இஷ்டம் போல தூருவாரடி. அடியே நன்றி டினோ. ஜிங்கி சிக்காவோட எங்களுடைய திரை இசைக்கு அப்படி எங்களுடைய கட்டாயம் அந்த சிங்சா சிங்சா போட்டால் தான் அங்கே சிங்கி சிக்கா சரியாக வரும்.
சரி, எங்களுடைய கிராமிய இசையில் நாங்கள் தாலாட்டோட, சடங்கோட, நம்பிக்கையோட, தொழில்பாட்டோட, காதலோட, கவியோட என்று நாங்கள் பல பயணம் செய்து கடைசியாக திரை இசைக்குள் எப்படி நுழைஞ்சு எங்களுடைய இளம் சந்ததியினரையும் அந்த திரை கிராமிய இசை கவர்றது என்பதை நாங்கள் அழகாக பார்த்துருந்தோம். உண்மையில் நாங்கள் பேணி பார்க்க வேண்டிய அற்புதமான இசை தொகுப்பு இது இல்லையா? நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். தீபாவளி திருநாள் அன்று உங்களுடைய கிராமிய இசை சார்ந்து ஏதாவது சொல்ல போறீங்களா? அதான் பொதுவாக பண்டிகைகள் என்று வருகிற பொழுது அதற்கு இசைக்கு மிக முக்கியம் என்னவனுக்கு ஊஞ்சலாடுதல், என்ன பெரிய ஊஞ்சல் கட்டி அதில் புது வருஷ பிறப்பண்டு பெரிய ஊஞ்சல் கட்டி இருப்பார்கள். ஊஞ்சல் பாட்டும் இருக்கு. அது அடுத்த ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது நாம் ஊஞ்சல் நிச்சயமாக எத்தனையோ பாடல்கள் எங்களுடைய கிராமிய இசையில தோண்டி தோண்டி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலத்துக்குள்ளும் ஒவ்வொரு இசை இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வகையில் நாம் இன்றைக்கு இந்த பண்டிகையை இந்த ஈழத்து இசையோடு நம்முடைய மரபு இசையோடு சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். இறுதியாக நாம் மங்களம் பாடுதல், எல்லா விஷயத்துக்குமே நாங்கள் ஒரு முடிவு இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய மரபில் வாழி பாடுதல், மங்களம் பாடுதல் என்பதை விட வாழ்த்தி பாடுதல், எல்லோரையும் வாழ்த்த வேண்டும். பண்டிகை என்றாலே வாழ்த்துக்கள் நிச்சயமாக இருக்கும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், வணக்கங்கள் எல்லாமே எங்களுடைய பண்டிகையில் ஆசீர்வாதம் வேண்டுவதே மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கும். எண்ணெய் தேய்த்து குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வேண்டி தீபாவளி திருநாள் நல்லா மாமிசம் சாப்பிடலாம் இல்லையா? மரக்கரையா சாப்பிட்ற பண்டிகைகள் எல்லாம் போய் எல்லா பண்டிகையிலும் மாமிசம். அற்புதமான எல்லோருக்கும் தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் மாத்திரமல்ல உலகெங்கும் இருக்கும் எல்லோருடைய உள்ளங்களிலும் அக இருள் நீங்கி ஒளி பரவ வேண்டும் என்று, அமைதி ஒளி பரவ வேண்டும் என்று நாங்கள் எல்லோருக்கும் வாழ்த்திக்கொண்டு, டீனோ அற்புதமாக எங்களுடைய நாங்கள் கேட்டதற்கான கிராம இசையை எங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது இந்த நவீன கருவியில எங்களுக்கு ஹார்மோனியம் தானே கட்டாயம் தந்தார் இல்லையா? நீங்கள் அவரை குறை சொல்லவே கூட. நவீன கருவி அழகா கொண்டு வந்தார், அதுதான் அதுல சிறப்பு. அந்த சிறப்பு அவர் எதை கேட்டாலும் எங்களுக்கு செய்து தருவார், ஒத்தாசை தருவார். எங்களுடைய கிராமிய இசையை நாங்கள் கொண்டு வருவதற்கு நான் கேட்ட பொழுது ஒரு விஷயம் சொல்லுவோம். கட்டாயம் பல இது என்னுடைய கனவாக இருந்தது. நீங்கள் செய்கிற இந்த நிகழ்ச்சி என்னுடைய கனவாக இருந்தது. எப்போவாவது ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்ய வேணும் என்று நினைத்திருந்தேன். நீங்க அதற்கு உறுதுணையாக இருந்தீங்க. அதுக்கு தீபம் தொலைக்காட்சியும் அது உறுதுணையாக இருக்குது. ஆகவே தொடருவோம் இந்த விஷயத்தை. நிச்சயமா தொடர வேண்டும். கிராமிய இசை இன்று நாங்கள் ஈழத்து இசை கிராமிய இசையை நாங்கள் இன்றைய தீபாவளி திருநாளில் கொண்டாடிக்கிறோம். டீனோ, எத்தனையோ பல திரை இசைகளோடையே உங்களுடைய வாழ்க்கை நிறையவே மூழ்கி போயிருக்கிற, என்ன நினைக்கிறீங்க? இறுதியாக முடிக்கிற நேரம் இல்லை, இப்படியான ஒரு பண்டிகை நாட்களில் இப்படியாக எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய மாதிரி ஒரு கிராமிய இசையை வழங்குவது சால சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஈழத்து இசையை நிறைய பேருக்கு இப்படியான இசையை கேட்பதற்கு வாய்ப்புகள் சரியான குறைந்து இருக்கின்ற இந்த நாட்டிலே இப்படியான இசையை வழங்குவது பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய உதவியோடு பின்னணி இசை இருந்தால்தான் எங்களுடைய இசை எப்போதும் சிறப்பிக்கும். ரமணன், நீங்களும் உங்களுடைய இந்த பண்டிகை நாளில் சிறப்பாக கொண்டாடுவீங்க. இந்த கிராமிய இசை சார்ந்த உங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறி இருக்கிற உங்களுடைய அபிப்பிராயமும் வாழ்த்தும் யாருக்கு? அனைத்து தமிழ் மக்களுக்கும் எமது வாழ்த்துக்கள் போய் சேர வேண்டும். அத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஈழத்தில் போய் சேர வேண்டும். நாங்கள் இங்கிலாந்தில் வாழ்ந்து கொண்டு இப்படியான நிகழ்ச்சியை செய்வது மிகவும் ஒரு புதுமையாக அவர்களுக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன். அத்துடன் இது ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஒத்திகைகள் எதுவுமின்றி நாங்கள் இன்று வந்தவுடன் இங்கே செய்கின்றோம். சில வழியில் தவறுகள் இருக்கிறோம், அவற்றை மன்னித்து இந்த அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்து, தீபம் தொலைக்காட்சியினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். எல்லாத்திலையும் நேர்த்தி காணும் ரமணன் தப்பித்தவறு எதுவும் பிளவிட்டிருப்போமோ என்று யோசிக்கிறாங்க. எங்களுடைய கிராமிய இசைக்கு அற்புதமாக நீங்கள் வழங்கியிருந்தீங்க. நிச்சயமாக எல்லாரும் ரசிச்சிருப்பாங்க. ரமணன், சாம்பிரதீபன், பண்பு, தமிழ் பண்பாடு என்று கலாச்சார ரீதியான ஆய்வும் நேசமும் கொண்ட நீங்கள் எங்களுடைய கிராமிய இசை புது முயற்சி நானும் சேர்ந்து புதுசாக செய்வதற்கு நீங்களும் உங்களுடைய ஒத்தாசை பல கருவிகளோடு இருக்கிறீங்க. என்ன உங்களுடைய அபிப்பிராயம்? உண்மையாகவே ஈழம் அழகானது, ஈழத்து கிராமியம் அதைவிட அழகானது.
ஈழத்து கிராமியம் தீபத்தில் மிக மிக அழகானது. அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய தீபம் தொலைக்காட்சி சார்பாகவும் ஈழத்து கிராமியம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்கள், வாடிக்கையாளர்கள், விளம்பரதாரர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய தீபம் தொலைக்காட்சி சார்பான தீபாவளி வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இறுதியாக வாழி பாடி எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மன்று தழைக்க மனுவெல்லாம் இடேற கன்று தழைக்க கனத்த மழை தான் பொழிய பாடினோர் வாழி படித்தோரும் தான் வாழி இசைத்தோரும் தான் வாழி எடுத்தோரும் தான் வாழி கேட்டோரும் தான் வாழி பார்த்தோரும் தான் வாழி வாழியவே பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு. தனம் தனம் தன தானா தன தனதனாதன தானின தானா தனம் தனம் தன தானா தன தனதனாதன தானின தானா தனம் தனம் தன தானா கணம் தரும் குழலாரே கணம் தரும் குழலாரே நீங்கள் காரிகையே ஒரு கதை சொல்ல போறேன் காரிகையே ஒரு கதை சொல்ல போறேன் தனம் தனம் எனவெனவே தனம் தனாதன